அன்பு வைத்தே தாங்கி என்னை காப்பவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனக்கவர். 45ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், சத்தியத்து நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் மகத்துவத்திலே ஜெயமாய் ஏறி வாரும், வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். எமன்னாவினுடைய தலைப்பு, தம் வலக்கரத்தினால் பயங்கரமானவைகளை விளங்க பண்ணும் கர்த்தர். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி பயங்கரமானவைகளை காணப்படுகிற தேவனாயிருக்கிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத காரியங்களை, பயங்கரமானவைகளை ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். மரித்து போற லாசருவை 4 நாள் பொறுத்து லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினவர். அன்றைக்கு பயங்கரமானவைகளை செய்தவர் இன்றைக்கும் பயங்கரமானவைகளை செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர், ஆனாலும் பள்ளத்தாக்குகளோ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உருவாக்குகிற கர்த்தர். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் மரித்து போன நிலையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பித்து ஜீவன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி அவர்களை வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கரத்திலிருந்து பயங்கரமானவைகளை நாம் காண்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பணிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிருக்கும் போது அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வலக்கரம் பயங்கரமானவைகளை செய்யக்கூடியதாயிருக்கிறது. அன்னைக்கு அற்புதங்களை செய்தவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், மரித்த போற லாசருவை உயிரோடு 4 நாள் பொறுத்து எழுப்பினவர். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மகத்துவங்களை காண்பிக்க நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே சோத்திர காரியங்களை நீர் எங்களுக்கு பொறுப்படுத்தி நடத்தி தர வேண்டும் என்று கர்த்தரை செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு வைத்தே தாங்கியே